பிரம்ம முகூர்த்த பூஜையோட 11வது நாள். அமாவாசை நாளுங்கிறதுனால வாசலில் கோலம் போடாமல் நிலவாசலில் விளக்கு மட்டும் ஏற்றினேன். வாசலில் 2 விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பூஜை ரூமில் போய் எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு. சாமிக்கு பிரசாதமாக வறுகடலையை அரைச்சி அது கூட வெல்லம் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பிரசாதம் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா முதல் நாளே நம்ம கடலை மிட்டாய், பொரி உருண்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பூஜை ரூமில் சாமி படத்துக்கு கீழே சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் ஒரு சில நேரங்களில் டைம் பத்தாது. டைம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். பூஜை பண்ணுறதுக்கும் நமக்கு லேட் ஆயிரும். சின்ன சின்ன வேலையெல்லாம் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் பூஜை பண்ணுறதுக்கு டைம் சரியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம தயங்கிக்கிட்டே இருந்தோன்னா லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணணுமே, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி தயங்காதீங்க. கண்டிப்பாக 2-3 நாள் வேணால் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தொடர்ந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கும்போது நீங்களாகவே சீக்கிரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.